வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி பிரிட்டிஷாரிடமிருந்து இந்தியா விடுதலை பெற்ற போது காஷ்மீர் அதன் ஒரு பகுதியாக இல்லை என்பதை நாம் அறிவோம். 1947 அக்டோபர் 26ஆம் நாள்தான் காஷ்மீர் இந்தியாவோடு இணைந்தது. காஷ்மீரின் ஒரு சிறு பகுதி பாகிஸ்தானோடு இணைந்து கொண்டது. அப்போது ஹரிசிங் என்பவர் காஷ்மீருக்கு மன்னராக இருந்தார். அவருக்கு ஒரு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. காஷ்மீர் என்பது இந்தியா ஸ்டேட் ஏ என்றால் காஷ்மீர் ஸ்டேட் பி என்று கருதப்படும். அதற்கென்று தனி அரசமைப்பு சட்டங்கள் உண்டு என்றெல்லாம் அன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அன்றைக்கு ஹரிசிங் அரசராக இருந்தாலும் கூட மக்களிடத்திலே ஷேக் அப்துல்லாவிற்கு தான் பெரும் செல்வாக்கு இருந்தது. அவருடைய சொற்களுக்குத்தான் காஷ்மீரத்து மக்கள் கட்டுப்பட்டார்கள். அவர் இந்தியாவுக்கு உண்மையாகத்தான் இருந்தார். 1948 மே மாதத்தில் ஒரு வார காலம் இந்திய விழாவை காஷ்மீரில் ஷேக் அப்துல்லா கொண்டாடினார். அதற்கு பின்னால் 48 ஆகஸ்ட் விடுதலை பெற்ற முதல் ஆண்டில் சுதந்திரா என்று தமிழ்நாட்டிலிருந்து வந்த ஏட்டில் இந்திய ஒற்றுமையை அவர் வலியுறுத்தியும் எழுதினார். ஆனாலும் அந்த காஷ்மீர் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்பதுதான் வருத்தமான உண்மை.